என்னுடைய சேனலை இப்போதான் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷனில் ஆல்னு கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். என்னுடைய வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சேஃபாக இருங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் நேற்று கம்யூனிட்டி டேப்பில் வந்துட்டு போஸ்ட் பண்ணியிருந்தேன். இந்த செடியை பற்றி தான் இன்றைக்கி நான் காமிக்க போகிறேன். ஸோ ஒரு பிளான்ட் பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் கொடுத்துருக்கேன். இந்த பிளான்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ ஒரு நன்மைகள் தரக்கூடியதாக விஷயங்கள் வந்து நிறையவே இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட செடியை வந்து நம்ம கண்டிப்பாக நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து நான் ஷேர் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அது என்ன பிளான்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கேசவர்தினி தாங்க. இந்த கேசவர்தினியில் வந்துட்டு பார்த்திங்கன்னா அழகாக ஒயர் கலரில் பூக்கள் வந்து எடுத்து வருதுங்க. இந்த பூக்கள் வந்து பார்க்கும்போது ரொம்பவுமே அழகாக இருக்குது. இது வந்து நிறைய பேர் மூலிகை செடியாகவும் வச்சு வீட்டில் பயன்படுத்தி வராங்க. இன்னொருத்தர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அழகுக்காகவும் வந்து தோட்டத்தில் வந்து வளர்த்துறாங்க. பார்க்கவுமே ரொம்ப அழகாக இருக்குது. இது வந்து எப்படி வளர்த்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து ஃபஸ்ட்டு பிளான்ட்டாக வந்து நம்ம நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்து வைக்கலாம். நானுமே அப்படி தாங்க சின்ன செடியாக தான் வாங்கிட்டு வந்து வச்சேன். மெயின்டெனன்ஸ்னு பார்த்தா ஒன்றும் அந்தளவுக்குலாம் இல்லைங்க. ஜஸ்ட்டு தண்ணி மட்டும் தான் கொடுத்துட்டு வந்தேன். உரங்கள்லாம் அதிகமாக போடணுமா அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. அப்புறம் அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க வீட்லேயோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ் வீட்லேயோ இந்த செடி இருந்தது அப்படின்னா ஜஸ்ட் ஒரு கட்டிங்கை மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு வந்து மண் பகுதியில் வச்சிங்கன்னா போதும். அதுலேயே வேர்பிடிமானம் வந்து ஏற்பட்டு ஈஸியாகவே நம்ம தாவரங்களை வந்து க்ரோத் பண்ணி கொண்டு வர முடியும். இன்னொரு முறையில் எப்படி கொண்டுட்டு வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி அந்த பூக்கள் வந்து பூத்து காஞ்சிருது இல்லைங்களா, அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா விதைகள் வந்து இருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி விதைகள் இருக்கும். இதை வந்து நம்ம கலெக்ட் பண்ணி மண் பகுதியில் போட்டு விட்டு வந்தோம்னாவே இன்னொரு செடி வந்து தாராளமாக, அதுவும் இந்த மழை சீசன் அப்போல்லாம் போட்டு விட்டீங்க அப்படின்னா நல்லாவே முளைச்சி வந்துடுங்க. ஸோ இது வந்து வளர்த்துறது வந்து ரொம்பவுமே ஈஸி. ஆனால் இதில் கிடைக்கக்கூடிய நன்மைகள்னு பார்த்தா எக்கச்சக்கமாக இருக்குங்க. இந்த ஒரு செடி இருந்தால் போதுங்க, நம்ம தலைமுடியில் என்னென்ன பிரச்சனைனால முடி கொட்டுதோ அது எல்லாமே சரியாயிடும். இதை வந்து எந்த மாதிரியெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பேக் மாதிரி நம்ம போடலாம். இந்த இலைகள்லாம் இருக்கு இல்லைங்களா, இதை வந்து எடுத்து இப்போ மருதாணி நம்ம அரைச்சி பூசுவோம். மருதாணி, இந்த செம்பருத்தி இலை இதெல்லாம் நம்ம எடுத்து பேக் மாதிரி நம்ம போடுவோம் இல்லைங்களா. அதோடு சேர்த்து இந்த கேசவர்தினி இலைகளையும் நல்லா கலெக்ட் பண்ணி நீங்கள் நல்லா அரைச்சி அந்த ஹேர் பேக் மாதிரி நீங்கள் தலையில் போட்டுகிட்டே வரும் பொழுது அந்த முடி வந்து ரொம்ப ட்ரை ஆகுது, இல்லை வந்து உடம்பு நார்மலாகவே சில பேருக்கு உடம்பு ரொம்ப சூடாக இருக்கும் இல்லைங்களா, அந்த சூட்டை வந்து தணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த பேக் வந்து ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. அப்புறம் சில பேரில் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு அதுக்கப்புறம் காலேஜ் எல்லாம் போகிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா எண்ணெய் தேய்ச்சா முகத்தில் வந்து எண்ணெய் வழியுது அப்படின்னு சொல்லிட்டு எண்ணெய் தேய்க்கிறதே இல்லைங்களா. ஸோ அதனால் முடி வந்து ரொம்பவுமே ட்ரை ஆகிட்டு அந்த கடைசி அந்த வெடிப்பு மாதிரிலாம் ஏற்பட்டுரும். அப்புறம் சில பேருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி ப்ரௌனிஷாக மாறிட்டு வந்து அப்படி இலை நிறையாவே ஏற்பட்டுரும். ஸோ அந்த பிரச்சனையிலேருந்து பாதுகாக்கிறதுக்குமே இந்த ஹேர் பேக் வந்து ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதை பயன்படுத்தி தாங்க நிறைய ஹேர் ஆயில் வந்து தயாரிக்கிறாங்க. பெரிய பெரிய கம்பெனிலாம் கூட வந்து இந்த கேசவர்தினி இலைகள் இந்த பூக்களை பயன்படுத்தி தான் அந்த எண்ணெய்களே தயாரிக்கிறாங்க. ஸோ பேக் போட்டாலும் சரி, நீங்கள் எண்ணெய் தடவிட்டே வரும்பொழுது முடி வந்து நல்லா கருகருன்னு வளருங்க. கருமையாக வளர்றது மட்டும் இல்லாமல் சில பேருக்கு கூந்தல் நல்லா அடர்த்தியாக இருக்கும், சில பேர்த்துக்கு நீட்டமாகவே இருக்காது இல்லைங்களா. ஸோ நல்லா நீட்டமாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஹேர் பேக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் வந்து இதனுடைய ஆயிலும் வந்து நம்ம தேய்ச்சிட்டே வரும்பொழுது நல்லாவே ரிசல்ட் வந்து கிடைக்குங்க. இப்போ இருக்க காலகட்டத்தில் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பொடுகு தாங்க. இந்த பொடுகு தொந்தரவு ஏற்பட்டுச்சு அப்படின்னா அவ்வளோதான், முடி வந்து ஒன்றுமே இல்லாமல் போயிடும். நம்ம என்ன பண்ணுவோம், அந்த பொடுகு வந்து குறைக்கிறதுக்காக, அந்த பூஞ்சான் தொற்றுறதை தவிர்க்கிறதுக்காக நம்ம ஷாம்பு தான் வாங்கி பயன்படுத்துவோம் இல்லைங்களா. ஏன்னா சிகக்காய் போட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சமே அதிகமாகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம வந்து ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பு தான் வந்து யூஸ் பண்ணுவோம். அது யூஸ் பண்ணாவே நார்மலாக என்ன ஆகிடுது, நம்முடைய அந்த முடியே வந்து இப்படி வறட்சியாக ஆகிடுது. ஸோ அந்த பிரச்சனை எல்லாத்தையுமே வந்து தவிர்க்கிறதுக்கு இந்த கேசவர்தினியில் வந்துட்டு அவ்வளோ அருமையாக வந்து யூஸ் ஆகுதுங்க. இப்போ என்னுடைய ஹேர்க்கே வந்து நான் இதை தான் வந்து போட்டுட்ருக்கேன். இது வந்து உடனே நமக்கு வந்து ரிசல்ட் கொடுக்கலினாலும் கண்டிப்பாக நம்ம கன்சிஸ்டன்ஸாக பயன்படுத்திகிட்டே வரும்பொழுது சூப்பரான ரிசல்ட் இருக்குது. மெயினாக வந்து அந்த ட்ரைனஸை வந்து குறைச்சி முடி வந்து நல்லா ஷைனிங்காகவே மாற்றுறதுக்கு இது ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் வந்து ஃபுல்லாக போகணும் அப்படின்னாலும் சரி, இல்லை உங்கள் முடி வந்துட்டு அந்த வறட்சியை தவிர்த்து நல்லா ஷைனிங்காக இருக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் இந்த கேசவர்தினியை வந்து வாங்கி பயன்படுத்தி பாருங்கள். இப்போ இருக்க தலைமுடி பிரச்சனையில் அடுத்து ஒரு பெரிய பிரச்சனை இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இளநரை தாங்க. சின்ன பிள்ளைங்களுக்கு கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா முடிகள் வந்து சீக்கிரமாகவே நரைச்சிருது. ஸோ அந்த மாதிரியான பிரச்சனையிலிருந்து நம்ம தலைமுடியை பாதுகாக்கிறதுக்கு இது ரொம்பவுமே ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இதை நம்ம கசக்கி பிழிஞ்சோம் அப்படின்னா இதுலேருந்து ஒரு சாறு மாதிரி வருதுங்க. இப்போ ஒரு இலை எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள்.
கசக்கும் போது பாருங்கள் அதுலேருந்து ஒரு மாதிரி தண்ணி மாதிரி வருது இல்லைங்களா, அந்த சாறு மாதிரி இருக்கு இல்லைங்களா, இதை வந்து நீங்கள் மிக்சியில் கூட போட்டு அந்த சாறை எடுத்து நம்ம எங்கெங்கெல்லாம் இளநரை இருக்கோ அது வந்து இப்போ ஜென்ஸ்க்கெலாம் இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேயே வந்துட்டு அந்த பாய்ஸ்க்கெல்லாம் அந்த மீசையிலையும் சரி அந்த தாடியில் இங்கெல்லாம் வந்துட்டு நரமுடி வந்து ஏற்பட்டுருது இல்லைங்களா. ஸோ அந்த இடத்துல எல்லாமே இந்த சாறை வந்து நம்ம தடவிட்டே வரும் பொழுது, இல்லைன்னா நீங்கள் அரைச்சி அப்படியே பேக் மாதிரி போட்டுகிட்டே வரும் பொழுதே தொடர்ந்து ஒரு 3 மாதம் வந்து நீங்கள் போட்டுகிட்டே வந்தீங்க அப்படின்னா அந்த இளநரை வந்துட்டு சீக்கிரமே வந்து குறைஞ்சி ஃபுல்லாக முடி வந்து ஆட்டோமேட்டிக்காக கருப்பாகும். ஸோ இது வந்து உண்மையிலுமே ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இதை கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். ஸோ முடி வந்து இளநரைகள் ஏற்படுது அப்படின்னா இதை வந்து ஆயில் மாதிரியே நீங்கள் ரெடி பண்ணி கொடுத்துட்டு தலைமுடிக்கு வந்து நீங்கள் போட்டுட்டு வரலாம். பேக் மாதிரி நீங்கள் அரைச்சி போட்டுகிட்டே வரும்பொழுது பெஸ்ட்டான ரிசல்ட்டை வந்து கிடைக்குங்க. ஸோ இந்த செடியை வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இவ்வளோ நன்மை தரக்கூடிய செடியை வந்து நம்ம மிஸ் பண்ணலாங்களா? கண்டிப்பாக மிஸ் பண்ணக்கூடாது இல்லைங்களா. ஸோ நர்சரியில் கிடைச்சாலும் சரி, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் வீட்லையாவது இருந்ததுன்னா சின்ன கட்டிங்ஸ் மட்டும் வாங்கிட்டு வந்து வச்சு நீங்கள் இந்த செடி வந்து வளர்த்துங்க. அவ்வளோ நன்மை தரக்கூடியதாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா குட்டியை லைக் கொடுங்க. யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. என்ன டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய ஐடியா எதுவாக இருந்தாலும் தாராளமாக சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.